இப்படி ஒரு இரவு அமையமாக இருந்தால் அந்த ஹஸ்பண்ட் வைஃப் இரு திருமணத்தில் இணையப் போகின்ற அல்லது இணைந்த யாராக இருந்தாலும் அது நிச்சயமாக பரக்கத்துக்குரிய திருமணமாகவே இருக்கும். ஆயிஷா ரதி அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இல்லாத நேரம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்கலப ஃபவதஅ ரிதாஅஹு வஹலஅன அலைஹி ரசூலுல்லாஹ் வந்தாங்க. கதவை மெதுவாக திறந்தாங்க. அப்படியே மேல் ஆடையை கலட்டி வச்சாங்க. வரக்குள்ளேயே ஸ்லிப்பரை காலில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹு ஓண்டா ஒரு வேளை ஸ்லிப்பரோட வரக்குள்ள சத்தம் கேட்டு மனைவி எழுப்புவான்னு தெரியாது. நம்ம அடிக்கிற பெல் மனைவிக்கு தலை குத்தல் ஏற்படுத்துது. ரசூல்லா வரக்குள்ளேயே ஸ்லிப்பரை கலட்டி கையில் எடுத்துட்டு கதவை மெதுவாக திறந்து அப்படியே மேல் ஆடையை கலட்டி வச்சுக்கிட்டு ரசூல்லா தான் கட்டி இருந்த வேட்டி 2 பட்டி வேட்டி அதில் ஒரு பட்டியை ரசூல்லா அப்படியே பிரித்து ஒரு சுத்த இடுப்பில் சுற்றிக்கிட்டு அப்படியே ரசூல்லா பக்கத்தில் விரிச்சிட்டு அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கி கொண்டு இருக்கிறார். எப்படியான ஒரு மாப்பிள்ளை அல்லாஹ் அக்பர். இரவுல வாராரு, மனைவி தூங்குறா, கையில் ஸ்லிப்பரை எடுக்கிறார், கதவை மெதுவாக துறக்கிறார், வீட்டுக்குள்ளே வந்து பறக்கிறார், மேலாடையை கலட்டி வைக்கிறார். பாய் போட்டிருக்கல, தலைவாணி இல்லை, பெட்ஷீட் இல்லை, எதுவுமே இல்லை. தான் கட்டி இருந்த இரட்டை வேட்டிகளில் ஒரு பட்டை கலட்டி அப்படியே விரிச்சிடுறார். அதில் கொஞ்ச நேரம் சாஞ்சி தூங்குறார். தூக்கம் வரலை. மனைவியை பார்க்குறார். மனைவி தூக்கம் நல்லா தூங்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஆயிஷா நாயி தூங்க இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே எழும்பினார்கள். எழும்பி மெதுவாக தன்னை வேட்டியில் மற்ற பட்டையும் சுற்றி கொண்டார். மேலே போட்ட ஆடை அப்படியே போட்டுக்கொண்டார். மேலாடையை போட்டுக்கொண்டார். ஸ்லிப்பரை கையில் எடுத்தார். கதவை மெதுவாக திறந்தார். வெளியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நடந்து போகிறாங்க. இரவு நேரம் ஜாமம் போயிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் கண்ணை முழிச்சு பார்த்தாங்க. பக்கத்தில் இருந்த மாப்பிள்ளையே காண இல்லை. எங்க ஆள்? ஆயிஷா நாய் டக்குன்னு எழும்பி அவன் உடுப்பை போட்டுக்கிட்டு அப்படியே ரசூல்லா எங்கே போனார் இந்த நேரத்தையில் நம்மளை விட்டுட்டு மற்ற மனைவி கிட்ட ரசூல்லா பீத்தாரோ அப்படி என்று நினச்சி ரசூல்லாக்கு பின்னாலேயே போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஊரு, உலகம், சமூகம், தேசம் எல்லாமே தூங்குகிற நேரம் மதீனாவுக்கு மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே இருக்கிற பக்கி அந்த மையவாடிக்கு போகிறார்கள். மையவாடியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற சகோதரர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே துஆ கேட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா நாயி பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கியிலே அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக நான் மறுமையில் காத்திருப்பேன், உங்களுக்காக நான் தண்ணீர் தடாகத்துக்கு பக்கத்திலே நான் இருப்பேன் என்றெல்லாம் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்ட பத்ரிலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா நாயி வந்து பார்க்குறாங்க. ரசூல்லா எங்கேயுமே போகல, மாப்பிள்ளை மையவாடியில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். இரவு நேரம் ரசூல்லா பிரார்த்தனையை முடிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வாரார். ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு தான் வாரார். ஆயிஷா நாயி ரசூல்லா வரக்குள்ள அப்படியே ஓடி ஓடி ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்கு வாராங்க. ரசூல்லாவுக்கு பின்னால் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல்லா முந்தி வார. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டு கடப்பை துறக்கக்குள்ள இரவு நேரம், வெளிச்சம் கிடையாது, இருட்டு. அந்த நேரத்தையில் அல்லாஹ்வுடைய தூதர் கதவை திறக்கக்குள்ள ஓடி போய் ஆயிஷா நாய் அப்படியே தூங்கிட்டாங்க. தண்டை விரிப்பில் போய் தூங்கிட்டாங்க. பெண்கள் வீட்டில் வேலை செஞ்சு போட்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா அண்டு மூச்சு இழுக்கும். ஆயிஷா நாய் ஓடி ஓடி வந்து அப்படியே விரிப்பில் போய் தூங்குறாங்க. மூச்சு இழுக்குது. ரசூல்லா காதை கொடுத்து கேட்டாங்க, மூச்சு இழுக்குது. என்னம்மா ஆயிஷா மூச்சு இழுக்குது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யார் ரசூல்லா, நல்லா தான் இருக்கிறேன் நாங்கள். இல்லை ஆயிஷா சொல்லுங்க, மூச்சு இழுக்குது என்னன்னு கேட்டாங்க. இல்லையே யார் ரசூல்லா, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஆயிஷா சொல்லுங்க, மூச்சு வாங்குது, நீங்கள் சொல்லாட்டி அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்துடுவான்டாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்குள்ளே நான் தூக்கம் கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஸ்லிப்பரை கலட்டுற நேரம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து மேலாடையை கலட்டுற நேரம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து வேட்டியில் ஒரு பட்டை விரித்து விட்டு அந்த பட்டில் தூங்குகிற நேரமெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் எழும்பக்குள்ளேயும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், வேட்டியை கட்டக்குள்ளேயும் பார்த்துட்டு தான் இருந்தேன், மேலாடையை போடக்குள்ளேயும் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஸ்லிப்பரை எடுத்துட்டு கதவை திறந்துட்டு வெளியில் போகக்குள்ளேயும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நேரத்தையில் என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க, மற்ற மனைவி கிட்டையோ என்ற கவலை வந்துச்சு. நீங்கள் எங்கே போகிறீங்க என்று உங்களுக்கு பின்னால் ஓடி 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 வந்தேன் யார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போ தான் நான் வெட்கப்பட்டு கொண்டேன். நீங்கள் மையவாடியிலிருந்து பிரார்த்தனை செய்வதை கண்டேன். அப்போ தான் உங்களுக்கு பின்னால் நடந்து நடந்து வரக்குள்ளதான்
கதவை திறக்கக்குள்ள வீட்டுக்குள்ள ஓடி வந்து தூங்கினேன். அதுதான் எனக்கு மூச்சிலுக்குது யா ரசூலுல்லாஹ் என்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நான் கதவை திறக்கக்குள்ள கருப்பா ஒன்று ஓடிச்சு, அது நீயாண்டு கேட்டாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ் நான் தான் ஆண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவுடைய நெஞ்சில் அடிச்சுட்டு சொன்னாங்க, ஆயிஷா உன்னை விட்டுட்டு நான் எங்கம்மா போவேன் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல சாலிஹான கணவனாக, ஒரு சாலிஹான மனைவியாக இந்த உலகத்தில் இறை தூதர் வாழ்ந்திருக்கிறார் என்ற வரலாறுகள் ஏராளம் ஏராளம் ஹதீதுகளிலே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா இப்படி சொல்றாங்க, ஹஸ்பண்ட் வைஃபாக வந்தவங்களும் வரப்போறவங்களும் இப்படி ஒரு லைஃப் என்ன செய்யுங்க, அனுப்புவீங்க, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுங்க. பாருங்க, புகாரியில 261வது நாங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறோம். எப்போ தெரியுமா? கல்யாணம் முடிச்சு 3 நாளைக்கு தான் அந்த வீட்டுல சந்தோஷமே இருக்கும். அவட பிரஷ் எடுக்கிறது, இவர பிரஷ் அவ தீட்டுறது, அவர பிரஷ் இவ தீட்டுறது, ஒரே சோப்பு தேய்க்கிறது, சண்டை பிடிச்சி தேய்ச்சி விடுறது, ஊத்த தேய்ச்சி விடுறது, இப்ப முதுகு தேய்க்கிற இல்லையே, இப்ப முதுகு தேய்க்கிற இல்லையே, நம்ம கட்டுல போய் தேய்ச்சி கொள்றதுதான் விரும்பி நான் முதுக. அந்த நாள் ஞாபகம். தூதரும் ஒரே பாத்திரத்துக்குள்ள குளிப்போம். நம்ம ஒரே பாத்ரூமுக்குள்ள குளிச்ச மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரே பாத்திரத்துக்குள்ள அள்ளி அள்ளி குளிப்போம். தக்தலிஃபு ஐதீனா ஃபீஹி. அதுக்குள்ள எங்க 2 பேரோட கை சண்டை பிடிச்சு கொள்ளும். அவர் எடுக்க நான் எடுக்க, அவர் எடுக்க நான் எடுக்க, அப்படியே சண்டை பிடிச்சு குளிப்போம். அப்படியே ஒரு குளிவை குளிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்தா எவ்வளவு சந்தோஷம் அந்த லைஃப்ல இருக்கும். இப்படியான மாப்பிள்ளையாக, இப்படியான பொண்ணாக, இப்படியான மனைவியாக இந்த பூமியில் வர இருக்கின்ற மாப்பிள்ளையும் பொண்ணும் வர வேண்டும். ஆயிஷா நான் சொல்றேன், குந்து உரஜ்ஜிலு ரஅஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன ஹாயிதுன். நான் ஹைலுக்காரியாக மாதத்திட்டுள்ள பெண்ணாக இருக்கக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் தலையை வாழ்ந்து விடுவேன். நம்ம எப்ப தலை வாழ்ந்துட்டேன், வாங்க இது நல்ல இல்லை, இப்படி வாருங்க டார்லிங், இப்படி டார்லிங், இப்படி டார்லிங், இப்படி டார்லிங், அவனை போட்டு படுத்தின பாடு இந்த டார்லிங் டார்லிங் டார்லிங். இப்ப மாப்பிள்ளைய கண்டா வெளியில தான் யாராவது பிள்ளைய பார்த்துட்டோம்டா, மாப்பிள்ளை அங்க நின்றா, மகா நீங்க வாங்க டடாவை வர சொல்லுங்க, டடாவை வர சொல்லுங்கன்னு ஊருக்கு காட்டுற டடாவை வர சொல்லுங்க. ஊட்ட போனா எங்கடா அந்த கிடாண்டு தான் தேடுற நிறைய பொம்பளைகள் அன்றைக்கு. அப்படிதான் நிறைய பேர் லைஃப். இவர் எங்கேயாவது போனா இங்கிலீஷ்ல மம்மி எங்க மம்மி 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 மம்மி, வீட்டுக்குள்ள போனா எங்கடா அந்த அம்மி குளவின்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் என்ன செய்து போயிட்டு இருக்கு. இது வல்ல வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாய் ஹைலுக்காரியாக மாதத்திட்டுள்ள பெண்ணாக இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ முடி வாழ்ந்திருக்கிறார். நமக்கு வீட்டுல அப்படி ஒன்று நடந்தா அந்த பக்கமே ஆம்பளையே காண இயலாது. அப்படித்தான் நீ நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. காண ரசூலுல்லாஹ் நான் ஹைலுக்காரியாக இருக்கிற நேரம் சும்மா இக்ராஉல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மடியில சாஞ்சிக்கிட்டு குர்ஆன் ஓதுவார். என்ன லைஃப், எப்படி லைஃப், எப்படி ரசிச்சிருக்கிறார், எப்படி ருசிச்சிருக்கிறார். இப்படியான திருமணம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணுமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துங்கஹுல் மர்ஆ லி அர்பா. ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். ஒன்று மார்க்கம், ஃபதுஃபர் பிதாத் தீன். மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியோரு தலைப்பை தந்துட்டு ஒரு மனத்தியாளர் பேசுங்கன்னு சொன்னால் அது ரொம்பவும் கஷ்டமானது. இந்த அனாச்சாரம் இன்றைக்கு சமூகத்தில் திருமணத்துடைய பேரால் இன்றைக்கு பள்ளியில் திருமணம் நடக்குது, ஆனால் ஹோட்டலில் இன்றைக்கு கூத்து நடக்குது, வீட்டுல இன்றைக்கு கூத்து நடக்குது. இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள் ஷோலை கட்டிக்கிட்டு, ஃபர்தாவை போட்டுக்கிட்டு, இஸ்காப்பை கட்டிக்கிட்டு, யாரோ தெரியாது எவனோ தெரியாது அவன் கையை பிடிச்சுக்கிட்டு இன்றைக்கு என்ன செய்யுது, ஆடுகின்ற பெண்கள், பாடுகின்ற பெண்கள், வளைகின்ற பெண்கள், நெளிகின்ற பெண்கள் நரகவாதிகள் என்பதை ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு திருமணம் வேறு வழியிலோ எங்கேயோ நடந்துச்சு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயை கொண்டு மாப்பிள்ளையாக கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு, நான் புதுசா பேசினா தான் நீங்க யோசிக்கணும் இந்த குறையெல்லாம் பேசணுமாண்டு. இது ஏற்கனவே வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் அடிபட்டு முடிச்சு. அந்த மாப்பிள்ளைக்கு கொஞ்சமாவது வெக்கம் இல்லை போல. கண்ட மனைவிக்கு பக்கத்துல இன்னொருவர் உட்கார்றது நமக்கு பஸ்ல போகக்குள்ளே நமக்கு கஷ்டமா இருக்குது. இன்னொரு ஆள் வந்து உட்கார்ற சீட்ல நம்ம போயிட்டு கிட்ட நிக்கிறோம், உட்கார்றது. என்ன வாழ்க்கை. கல்யாண வீட்டுல யாரோ ஒருவன் தண்ட மனைவியுடைய கையை பிடிச்சுக்கிட்டு ஆடுறான், இதை மாப்பிள்ளை கையை கட்டி பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தா, இதை தமிழ்ல கேட்கிறோம்னா இந்த சூடு சொரணை அது அப்படித்தான் கேட்க வேண்டிய அளவுக்கு இருக்குது. மன்னிச்சு கொள்ளுங்க, காரசாரமா இருக்கும், பயமா இருக்குது, கொஞ்சம் பேச முடியாது. அந்த அளவுக்குத்தான் இன்றைக்கு சமூகத்துல இன்றைக்கு இதெல்லாம் இல்லையா, வராதா? கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த ரோஷங்கள் இல்லையா, உரசாதா?
என்று யோசிக்கின்ற அளவுக்கு நிறைய திருமண வீடுகள் இன்றைக்கு ஜாகிலியத்தின் அடிப்படையில் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மள திருமண வீட்டை இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கெட்ட அனாச்சாரங்களிலிருந்து பாதுகாத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய வலிமாவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அலங்காரமும் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண வைபவங்களும் நடப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.